தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா. சுப்பிரமணியம் அவர்களே, தயவு கூர்ந்து வருகின்ற மழைக்காலங்களில் நோய் பரவாமல் இருக்க இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க திருநாய்கள், சொறி நாய்கள் என்று ஏகப்பட்ட நாய்கள் பிள்ளைகளை கடிப்பதும் வழிப்போக்கர்களை கடிப்பதும் இப்படியாக இருக்கிறது. இது தாங்களால் கட்டுப்படுத்த முடியாது அதிகாரத்தை பயன்படுத்தியோ அல்லது உங்களுடைய ஆட்சியை பயன்படுத்தியோ நிச்சயம் இதை கட்டுப்படுத்த முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். காரணம், இதற்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது. ரெட் கிராஸ், ப்ளூ கிராஸ், இப்படிப்பட்ட அமைப்புகள் அவர்களுடைய பிள்ளைகளை, அவர்கள் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள், அமைப்பை உருவாக்கியவர்களின் பிள்ளைகளை திருநாய் கடித்தால் என்ன செய்வது? பல தினமும் செய்தித்தாளிலும் தொலைக்காட்சியிலும் திருநாய்கள் கடித்து திருநாய்கள் தொல்லைதான் இருக்கிறது. ஆனால் அரசால் அதை கட்டுப்படுத்த சாதாரண ஒரு நாய், அந்த நாய்களை கட்டுப்படுத்தவே நம் அரசாங்கத்தால் முடியாத பட்சத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? வரும் காலங்களில் இப்போது கொரோனா காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நானும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவன். பயம் இருக்கிறது. முகக்கவசம் அணிந்து தான் சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே தயவு கூர்ந்து இந்த தெருநாய்களால் ஏற்படக்கூடிய ரேபிட்ஸ் என்ற தொற்று நோய், அது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான சொறி நோய், இப்பொழுது தெருவில் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் சொறி பிடித்த நாய்கள், உடல் முழுக்க புண்ணாக இருக்கிறது. மூலம் போன்ற ஒரு வியாதி, இப்படிப்பட்ட நாய்களை எங்கு வேண்டுமானாலும் பார்க்கலாம். இவைகளால் மனிதர்களுக்கு தொற்று பரவும் அபாயம் இருக்கிறது என்பது தாங்கள் மருத்துவத்துறை அமைச்சர் என்ற முறையில் தெரியும் என்பதை நான் இங்கே உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே தயவு கூர்ந்து அண்ணன் சுப்பிரமணிய அவர்கள் உடனடியாக இது குறித்து பரிசீலனை செய்து தக்க நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.